ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். ஆண்டவருக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, ஆண்டவருக்குன்னு சில பிரியம் இருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். என்னாகும் 24:1 வாசிக்கிறோமா? இங்க சொல்லப்பட்டிருக்கு, தம்மை அவருடைய ஜனமாக்கி கொள்ள அவருக்கு பிரியமா. பிள்ளைல அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பொசசிவாக இருக்கிறார் பாருங்க. ஆமே, நாம் அவருக்கு ஜனமாக இருக்கணும் அப்படின்னா அவர் பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் என்ன யாருங்க? அவருடைய பிள்ளைங்க, அவருடைய ஜனம். ஆண்டவர் எவ்வளோ நம்மளை உரிமை பாராட்டுற பாருங்களேன். அவருக்கு ஆசை, அவரோட பிரியம் என்னன்னா, அவருடைய ஏக்கம், அது இதய துடிப்பு என்னன்னா, நீங்கள் நானும் அவர் ஜனமாக இருக்கணுமா. நீங்கள் என்ன சாதாரணமான நபர் அல்ல. யோசித்து கொள்ளுங்க தேவ பிள்ளைல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லருடைய பிள்ளைங்க, அவருடைய ஜனங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் அல்லவா. ஆண்டவரை சொந்த ஜனமாய் நம்ம பெற்றிருக்கிற எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நீங்களே நானும். அது மாத்திரமே நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டாரா. அவர் ஜனமாயிருக்கணும்னு பிரியமாக இருக்கிறாரு. அவருக்கு பிரியமான அவர் ஜனத்தை அவர் கைவிடவும் மாட்டாரா. அல்லேலூயா. உலகம் கைவிட்டா என்ன, உறவுகள் கைவிட்டா என்ன? பிள்ளைகள் ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் சோர்ந்து போகிறீங்க? எப்படி நம்பியிருந்தேன்றதை என் பிள்ளைங்கள்லாம் கைவிட்டுறாங்க, கலங்குறீங்களா? ஒரு இந்த அதிகாரியை நம்பியிருந்தேன், பணத்தை கொடுத்துட்டேன், எப்படியாவது வேலை முடிச்சிடும், கைவிட்டுட்டாங்க. உலகம் உங்களை கைவிட்டுருக்கலாம், அதிகாரங்கள் கைவிட்டுருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கைவிடலை. ஹல்லேலூயா. நீங்களே நானும் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அவர் அவருடைய ஜனமாக்கிக்குள்ள அவர் பிரியமாக இருக்கிறாரு. பிரியமான அவர் நம்மளை கைவிட்டுவாரா? நம்மளை ஒரு நாளும் தேவப்பிள்ளையில கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க. நான் உங்களை என் ஜனமாக, என் சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்ள வைத்துக்கொள்ள நான் பிரியமாக இருக்கிற அப்படின்னால ஆண்டவராங்க இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, நான் உன் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு யாருங்க ஆண்டவர்? ஆமென். சர்வ வல்லவல்லவா தேவ பிள்ளையில. வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானத்திற்கும் பூமிக்கும் பெரிய ஆண்டவர் தான் நமக்கு தேவனாக இருக்கிறார், நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நமக்கு பிதாவாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்க சொல்லி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர் கைவிடாதிருப்பேன். ஆமென். பாருங்க, அவரை ஜனமாக்கி கொள்றது மாத்திரம் இல்லாமல் நமக்குள்ள வாசம் பண்றார், நம்மோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளை விட்டு அவர் பிரியணும்னு ஆசையே கிடையாது. தேவப்பிள்ளையில் எவ்வளோ ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கார் பாருங்க. அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணுறதுனால அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். பயப்படாதீங்க, நீங்கள் அவருடைய ஜனம். அவர் நம்மளுக்கு பிதாவாகிய தேவனாக இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். கைவிடாத தேவங்கள் இருக்கிறாரு. பயப்படாதீங்க, ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்களும் ஜனமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களாவா அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரை கைவிடாத தெய்வன் ஆண்டவரே. உலகம் கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம், அதிகாரங்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களை ஒரு நாள் கைவிட மாட்டீங்கப்பா. நாங்கள் உங்கள் ஜனமாக இருக்கிறோம், நீங்கள் பிரியமாக இருக்கீங்க. ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்க நீங்கள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு அவர் தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும். அதில் தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் அவர் ஜனம், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.